வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3 12 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 20 மீட்டர் விட்டம் உள்ள ஒரு வட்டத்தின் பரிதியில் கம்பம் ஒன்று பொருத்தப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு விட்டத்தின் இரு முனைகளில் பொருத்தப்பட்டுள்ள P மற்றும் Q என்னும் கதவுகளிலிருந்து கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வித்தியாசம் 4 மீட்டர் உள்ளவாறு கம்பத்தை நட முடியுமா? ஆம் எனில் இரு கதவுகளிலிருந்து கம்பத்தை எவ்வளவு தொலைவு பொருத்த வேண்டும்? கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு வட்டம் கொடுத்திருக்காங்க. அந்த வட்டத்தோட விட்டம் எவ்வளவுன்னா 20 மீட்டர். பாருங்க, ஒரு வட்டம் ஒண்ணு வரைஞ்சாச்சு. இந்த வட்டத்தோட விட்டம் வரைஞ்சிருமா? பாருங்க, ஒரு விட்டம். இதான் என்னது? விட்டம் வரைஞ்சிட்டோம். இந்த விட்டம் எவ்வளவு இருக்கா? 20 மீட்டர் இருக்கு. சரியா? 20 மீட்டர். இந்த வட்டத்தோட பரிதி இருக்கு இல்லையா? இந்த பவுண்டரியில நம்ம எங்கனாலும் என்ன செய்யலாம்? ஒரு கம்பத்தை ஒன்று நட்டு வைக்கணும். நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? பாருங்க, இந்த கம்பத்துக்கு பேரு ஆர். சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கு, இங்க ஒரு கதவு இருக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, கதவுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. இது பீன்ற கதவு, இது கியூன்ற கதவு. இப்ப பாருங்க, இந்த பீன்ற கதவுல இருந்து இதுக்கு உள்ள தொலைவு பிஆர். அதே மாதிரி இந்த கியூன்ற கதவுல இருந்து இந்த கம்பத்துக்கு உள்ள தொலைவு என்னது? கியூஆர். இது வந்து பிஆர், இது வந்து கியூஆர். சரியா? இப்போ கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ரெண்டு தொலைவுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 4 மீட்டர் இருக்கணும். இப்ப பாருங்க, நம்ம இந்த தொலைவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? வித்தியாசம் 4 வரணும் அப்படின்னா இந்த பக்கம் இந்த எக்ஸை விட 4 அதிகமா இருக்கணும், அப்படின்னா எக்ஸை விட 4 கம்மியா இருக்கணும். நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸோட 4 கம்மின்னு எடுத்துக்கலாமா? அப்ப எக்ஸ் மைனஸ் 4. எக்ஸ்னா இங்க என்ன இருக்கும்? அதை விட கம்மியா இருக்கும். அப்பனா தான் என்ன செய்யும்? வித்தியாசம் நமக்கு கரெக்டா வரும். ஒரு வேளை இங்க 20 இருந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கலாம்? 4 கம்மியா 16 இருக்கலாம். அப்படின்னா 20 விட அதிகமா 4 24 இருக்கலாம். சரியா? இதை மட்டும் நம்ம தெளிவா எழுதிட்டா போதும். இங்க என்னது? எக்ஸ் மைனஸ் 4. இது வந்து பாருங்க, இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும்? 90 டிகிரி கோணம் உண்டாகும். ஏன்னா பாருங்க, அரை வட்டத்தில் உள்ள கோணம் அரை வட்டத்தில் தான் இருக்கு. பாருங்க, விட்டம் தானே, அப்ப அரை வட்டத்தில் தான் இருக்கு. இந்த கோணம் என்னவா இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். சரிங்க? எழுதக்கூட வேண்டாம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டாலே அது 90 டிகிரி தான். படத்தை முடிச்சிட்டோம். இப்ப நம்ம கணக்கு ஆரம்பிக்கலாம். பாருங்க, படத்திலிருந்து, எந்த படத்திலிருந்து? செங்கோண முக்கோணம். எந்த செங்கோண முக்கோணம் எடுக்க போறோம்? பிக்யூஆர். பிக்யூஆர் இதுல பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். அதுக்கு முன்னால நம்ம என்ன எடுத்திருக்கோம் பாருங்க, இந்த பிஎக்ஸ் பிஆர். பிஆரை வந்து எக்ஸ்ன்னும் கியூஆரை வந்து எக்ஸ் மைனஸ் 4ன்னு எடுத்திருக்கோம். சரியா? இப்போ செங்கோண முக்கோணத்துல பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். என்னது? கர்ணத்தின் வர்க்கமானது. கர்ணம் எது? இந்த செங்கோண எதிரே இருக்கக்கூடிய பக்கம் தான் கர்ணம். அப்போ பிஆர் பிக்யூ இல்லையா? பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்ப பிஆர் ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர். சரியா? மதிப்புகளை பிரதிடுங்க. பிக்யூவோட மதிப்பு என்னது? 20 அடுக்கு 2 ஈக்குவல் டு பிஆர். பிஆரோட மதிப்பு எக்ஸ் அடுக்கு 2 அப்படியே வந்துடும். கியூஆரோட மதிப்பு எக்ஸ் மைனஸ் 4 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, 20 ஸ்கொயர்னா 20 பெருக்கல் 20 400 வரும். எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தணும். ஃபார்முலா அந்த இடத்துல எழுதிட்டுமா? பாருங்க, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலா பயன்படும். பாருங்க, ஏக்கு பதிலாக எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி, பிக்கு பதிலாக 4, 4 ஸ்கொயர் பண்ணா 16 மைனஸ் 2ab. பாருங்க, 2ab. அப்ப 2x 4 பண்ணா 8x. இதான் என்னது? 2ab. இப்ப பாருங்க, இது சுருக்கிடுவோமா? பாருங்க, அப்படியே சைடு மாத்திக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இது பண்ணா 2x ஸ்கொயர், அதுக்கு அடுத்து மைனஸ் 8x, அதுக்கு அடுத்து இது பிளஸ் 16 ஈக்குவல் டு இந்த 400. என்ன செஞ்சுட்டேன்? அப்படியே சைடை மாத்திருக்கேன். இடது பக்கம் வலது பக்கம் மாத்திருக்கேன். அப்ப எந்த குறியும் மாறாது. இப்ப பாருங்க, 2x ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 16, இந்த இடத்துல உங்க இடது பக்கம் கொண்டு வந்துருமா? மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, 2x ஸ்கொயர் மைனஸ் 8x
+16 -4 வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 400ல 16 கழிச்சா 384. பெரிய நம்பர் மைனஸ், அதனால -384 = 0. ஒரு இருபடி சமன்பாடு வந்திருக்கு. இது நமக்கு என்னவா இருக்குன்னா, எல்லாமே 2ன் மடங்கா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? 2 கொண்டு வகுத்துடலாமா? 2 வகுத்தல் பை 2. எல்லாத்தையும் 2 கொண்டு வகுங்க. பாருங்க. 2x² -2 -8x/2 -384/2 = 0/2. எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டோம்? 2 கொண்டு வகுத்துட்டோம். இந்த 2 இந்த 2 கேன்சல். அப்ப என்ன வந்துரும்? x². ஓ 2 2 4 2 8. அப்ப -4x. அதுக்கு அடுத்தது ஓ 2 2 மிச்சம் 1 இங்க வந்தா 18, 9 2 18, 2 2 4 -192 = 0. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? ஒரு இருபடி சமன்பாடு கிடைச்சிருக்கு. இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்துவோமா? பாருங்க. இந்த இடத்துல காரணிப்படுத்தி காமிக்கிறேன் பாருங்க. x² கீழ் 1 மாறிலி உறுப்பு -192 பெருங்க என்ன வரும்? -192. x கீழ் -4. இரண்டு எண்களை பெருக்கும் போது -192 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ -4 வரணும். எந்த நம்பர்னா 16 12. 16 12 பாருங்க. இங்க 2 உறுப்பு மைனஸ். அப்ப பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்தாதான் நமக்கு -4 வரும். சரியா? நம்ம சின்ன நம்பர் மைனஸ் கொடுத்தா +4 வந்துரும். இப்ப பாருங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் 16 12 192. பாருங்க வேற வேற குறி கழிப்போம். அப்ப 16ல 12 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ். கரெக்டா வந்துருச்சா? பை. இப்ப பாருங்க. இந்த x² ரூட்ல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். x என்ன செஞ்சிட்டோம் நம்ம? காரணிப்படுத்திட்டோம். அதை எப்படி எழுதணும் பாருங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். x - 16 இன்டு x + 12 = 0. தனித்தனியா பிரிச்சிருமா பாருங்க. இந்த இடத்துல x - 16 = 0. x + 12 = 0. இந்த இடத்துல x = +16. x = +16. அதுக்கு அடுத்து பாருங்க. இந்த இடத்துல x = +12 வலது பக்கம் வந்தா -12. இது வந்து என்ன கிடையாது? ஏற்புடையது கிடையாது. ஏற்புடையது அல்ல. ஏற்புடையது அல்ல. அப்போ நமக்கு x ஓட மதிப்பு வந்து என்னது? 16 தான். therefore x = 16. நம்ம ரெண்டு மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். PR பாருங்க. PR வந்து நம்ம xன்னு எடுத்திருந்தோம். x ஓட மதிப்பு 16. அதுக்கு அடுத்து QR நமக்கு வேணும். QR பாருங்க. QR என்ன எடுத்திருக்கோம்? x - 4. அப்ப இந்த இடத்துல x - 4 = x ஓட மதிப்பு 16 மைனஸ் இந்த 4 அப்படியே வந்துடும். அப்ப பாருங்க 12. அப்ப பாருங்க PR வந்து 16. இந்த இடத்துல பாருங்க QR வந்து 4. அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சது பாருங்க. x ஓட மதிப்பு 16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட மதிப்பு 12 பாருங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. 16 12 ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மைனஸ் பண்ணி பாருங்க. 16ல 12 கழிச்சா 4. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த கம்பத்தை நட இயலும். ஆம், கம்பத்தை நட இயலும். ஆம், கம்பத்தை நட இயலும். அவங்க சொன்ன மாதிரி நட இயலும். அப்ப அந்த கம்பமானது எதுல இருந்து? P-யிலிருந்து. P-யிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கணும் பாருங்க. Bன்ற கதவுல இருந்து 16 மீட்டர் தொலைவிலும், P-யிலிருந்து 16 மீட்டர் தொலைவிலும், அதுக்கு அடுத்தது Qல இருந்து 12 மீட்டர் தொலைவிலும், Qவிலிருந்து 12 மீட்டர் தொலைவிலும் அமைக்கலாம். அமைக்கலாம் இல்ல அமையும்னு முடிச்சிருங்க. அமையும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.